வெல்கம் டு அவர் சேனல் யாதுமறிவோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மனிதனை குளிப்பாட்டும் ஏஐ வாஷிங் மிஷின் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். துணி துவைக்கிற வாஷிங் மிஷினை நம்ம பார்த்துருப்போம், பயன்படுத்தியும் இருக்கும். அதுபோல் மனிதர்களை குளிப்பாட்டுவதற்காகவே வாஷிங் மிஷின் வரப்போகிறதுன்னா இதை நம்ப முடியுதாங்க? அதை சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறது தான் இன்றைய அறிவியல் உலகம். என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற நவீன உலகத்தில் இளம் தலைமுறையினர் பார்த்தோன்னா டெய்லி குளிக்கிறத கூட ரொம்ப கஷ்டமான ஒரு சோம்பேறித்தனமான வேலையாக நினச்சி ரொம்பவே அலட்டிக்கிறாங்க. குளித்து உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய வேலையாக நினைக்கிறாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த ஏஐ தொழில்நுட்ப உதவியோடு இயங்கக்கூடிய ஹியூமன் வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சிருக்கு ஜப்பான் நிறுவனம். ஜப்பான் ஒசாகாவை சேர்ந்த ஷவர்ஹெட் நிறுவனமான சயின்ஸ்கோ அப்படின்ற நிறுவனம் இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்குங்க. பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. இந்த மனித வாஷிங் மிஷின் ஒருவரின் உடலை கழுவி ஈரத்தை காய வைக்க வெறும் 15 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக்குதுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஹியூமன் வாஷிங் மிஷினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. மிஷின் உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் நாற்காலி மீது ஏறி அமர்ந்துடணுங்க. அடுத்தது பாதி அளவு வெது வெதுப்பான தண்ணீரை நிரப்போம். அதுக்கப்புறமா மிஷினில் இருந்து வெடிக்கும் நீர்க்குமிழிகள் உடலிலிருந்து அழுக்குகளை நீக்கும். நாற்காலியில் உள்ள மின் உணரிகள் உடலின் உயிரியல் தகவல்களை சேகரித்து உள்ளே இருக்கிறவங்களுடைய சரியான வெப்பநிலையில் குளிப்பாட்டுவதை உறுதி செய்யும். மேலும் மிஷினில் உள்ள ஏஐ சென்சார்கள் மனிதனோட உடலில் உயிரியல் தகவல்களை ஆராய்ஞ்சு மனதை அமைதிப்படுத்தும் வீடியோவை நாற்காலி முன்னாடி ஒளிபரப்போம். இந்த மிஷின் மனுஷனை குளிப்பாட்டுறது மட்டும் இல்லாமல் மனசுக்கு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துதாங்க. இந்த அதிநவீன ஹியூமன் வாஷிங் மிஷின் ஒசாகா கன்சாய் கண்காட்சியில் விரைவில் காட்சிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாங்க ஹியூமன் வாஷிங் மிஷின் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.